வெல்கம் டு மை சேனல். இப்போ யார் பற்றி பேச போகிறோன்னா, கண்ணாடிக்காரன் சண்டியரான காமெடி தனந்தா. அது காமெடி தான் சொல்ல முடியும். வளர்ந்ததுக்கு வந்துட்டு நான் யார், என்னை பற்றி தெரியாது, என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். என் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்னா, நான் கோவப்பட்டால் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வீசி தள்ளிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டுற தோணியில் தான் நேற்று என்னை பற்றி பேசியிருப்பார். என்ன பேசியிருப்பாருன்னா, தம்பியன்னு சொல்கிறாரு. யார் இவர் தம்பின்னு கூப்பிட சொன்னது? நான் கூப்பிட சொன்னேன். வளர்ந்ததில் உட்காந்துட்டு வியூஸுக்கு வேண்டி பேசிட்டு தம்பி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிற ஆள் தான் இந்த கண்ணாடிக்கார. நேற்று என்னைவே மட்டம் மரியாதை இல்லாமல் அவராது குரங்குங்கிறாரு, அப்புறம் மலை மாடுங்கிறாரு, மலைங்காட்டில் வாழ்கிற ஜென்மம் அப்படிங்கிறாரு, அப்புறம் மலைங்காட்டில் தான் சுற்றிட்டு இருப்போம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவர் சரியான இன்டெலிஜென்ட் பர்சனு. இவர் சொல்லுவார், இவர் தான் அப்படி பேசுகிறாருன்னு நாம் அப்படி பேசக்கூடாது. நான் இந்த வீடியோ எங்கே பார்த்தேன்னா, இது ஒரு கல்யாண மண்டபம். கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். 4-5 ஃபங்க்ஷனு, 4 ஃபங்க்ஷனுங்க. அது ஒரு கல்யாண மண்டபத்தில் சுற்றி பூரா லேடிஸ் தான். அவங்களும் பார்த்தாங்க. பார்த்துட்டு காரி துப்பிட்டாங்க. என்ன இந்த மாதிரி ஒரு வெக்கமானம் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிற இவனெல்லாம் எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் காரி துப்பிட்டாங்க, முகம் சொல்லிச்சிட்டாங்க. எங்கள் இதை விட பேசியிருக்காங்க. அது அந்த வீடியோவெல்லாம் காட்டினேன்னா நீங்கள் என்னோட செல்லை வாங்கி உடச்சி போடுவீங்க. அதில் ஒரு அக்கா யூடியூப்பு இதில் இருக்கிறவங்க இப்போ முக்கால்வாசி பேர் பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் பேசிட்டு வீடியோ போட்டு பொழப்பாக வச்சு ஊற்றிட்டு இருக்கிறாங்க. யூடியூப்பில் வர்றதே அவங்க கொஞ்சம் பயமாக இருக்குது, கொஞ்சம் வல்கராக தாக்குது அப்படின்னு ஒரு அக்கா சொல்லிச்சு. அதில் ஒரு ஆள் தான் இந்த ஆள் நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ரெண்டு சொல்கிறாருன்னா, நீ எல்லாம் ஒரு ஆளாடா, உனக்கெல்லாம் என்னடா தகுதி தாராமல் இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்புறம் மூஞ்சி முகரையும் பாரு, நீ எல்லாம் என்னடா மூஞ்சி அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு குரலை பற்றி எடுத்துக்கலாம். குரலில் என்னடா கீச்சு பேசிட்டு இருக்கிற அப்படின்னாரு. சரி, குரலை பற்றி நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். இவரோட குரலுக்கு இவர் இங்கே இருக்க வேண்டியதில்லை. இவர் நீ சினிமா கம்பெனியில் முக்கியமான ஒரு ஆளாக இருப்பார். ஏன்னா பல டப்பிங் ஹாஸ்டலுக்கு இவரோட குரல் தான் தேவைப்படுது. விஜய், அஜித், சூர்யா அத்தனை பேருக்குமே இப்போ குரல் வளம் தெரியல. இவருக்கு மட்டும் கம்பீரமான குரல். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வர சட்டமன்ற எலெக்ஷனில் இவரை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பீரமான குரலை தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். நீங்கள் பேசினா தான் எங்கள் கட்சி ஆட்சிக்கு பல அரசியல்வாதி இவர் வீட்டு படையெடுக்க போகிறாங்க. அவர் பேச பற்றி சொல்லும்போது இவர் பாதி அரவிந்த் சாமி, மீதி நடிகர் அஜித்குமார். ரெண்டும் காலத்து கலவை தான். என்ன ஒரு கலர், என்ன ஒரு பர்சனாலிட்டி. இங்கிலாந்து, ஜப்பான், சீனான்னு இன்னி சுற்ற போகிறாரு. பல லேடிஸ் ஃபேன்ஸ் இவரை சுற்றி வட்டம் அடிக்க போகிறாங்க. அதாவது புது அர்த்தங்கள்னு பாலச்சந்தர் எடுத்த ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க ஆதி காலத்தில். அதில் ரகுமான் பின்னாடி பூரா லேடிஸாக இருக்குது. அந்த மாதிரி இவரை சுற்றி பூரா ரதிகள் தான் நீ சுற்ற போகிறாங்க. அப்புறம் மாடு மேய் சாணி எல் அப்படிங்கிறாரு. மாடு மேய்க்கிறது ஈஸி இல்லைங்க, ரொம்ப கஷ்டம். சாணி எல்றது ரொம்ப கஷ்டம். வேலைக்கு போகிறது ஈஸி. ஒரு மாடு மேய்க்கிறதுக்கு முன்னாடி அந்த மாட்டை எப்படி வாங்கணும்னா கஷ்டப்பட்டு தான் வாங்கணும். 70,000 1,4 லட்ச ரூபா செலவாகு. நாட்டு மாடாக இருந்தால் 2 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபாய்க்கு செலவாகு. அது இந்த சுய அறிவு இல்லாத ஆளுக்கு தெரியாது. முன்னப்பின்னா மாட்டை பார்த்துருந்தா தெரியும். மாட்டை வீடியோ எடுக்கலாம். அந்த மாட்டை பற்றி தெரியணும்னா நல்லா தெரிஞ்சு தான் பேசுவோம், தெரியாமல் பேசக்கூடாது. அந்த மாட்டை வாங்கிட்டு பால் கறக்கிறதுக்கு சும்மா பால் கறக்காதுங்க. அதாவது தவிடு புண்ணாக்குன்ட்டு 7,000 10,000 ரூபாய்க்கு செலவாகு. அது வாங்கி போட்டால் தான் பால் கறக்கும். அந்த பால் நாம் 35 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். ஏன்னா அவ்வளோக்கு தான் வாங்குவாங்க. அந்த பால்காரர் அதை 50 ரூபா பண்ணுவார். அவருக்கு அப்போ தான் கட்டுப்படியாகு. காலையில் 5 மணிக்கு பால் கறக்கணும். அது இந்த சுய அறிவு இல்லாத ஆளுக்கு சுத்தமாக தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேலைக்கு வர சொல்கிறாரு. எந்த வீட்டுக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை திருப்பூரில் பேலஸ் கட்டி வச்சுக்கிறாரா, இல்லை திருப்பூரில் ஏதாச்சும் ஃப்ளாட் வாங்கி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி கட்டி வச்சுருந்தா தாராளமாக வேலைக்கு வரலாம். இவர் இருக்கிறத ஒரு சிமெண்ட் சீட் போட்ட வீட்டில் இருக்கிறாரு. அந்த வீட்டில் இவருக்கே வேலை இல்லை. அந்த வீட்டுக்குள்ளே இவரே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தகுதி தாராதை பற்றி பேசுகிறாரு. தகுதிங்கிறது நாம் உழைக்கிற உழைப்பில் தான் இருக்குது. அது என்னென்னா, நான் 8 பேங்கில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்கேன். 8 கார்டு வாங்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு கிரெடிட் கார்டுமே 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். அப்புறம் இவர் ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குவாருன்னு கேட்டால் அது வாங்க முடியாது. அடுத்தவங்க கிரெடிட் கார்டுன்னா அதை வாங்கி அண்ணாந்து பார்ப்பார். நான் இவருக்கு ஒரே ஒரு சவால் விடுறேன், ஏதோ ஒரு பேங்கில் கிரெடிட் கார்டு வாங்குங்க. நான் நீங்கள் சிறந்த தகுதியுடையன்னு நான் ஏற்றுக்கிறேன். அப்புறம் அதில் தான் தகுதி இருக்குது. இதெல்லாம் தான் தகுதி. ஒரு மனுஷனோட தகுதிங்கிறது இதுதான். ஒன்றா பிஸ்னஸில், இல்லை உழைப்பில். அப்புறம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வலைதளத்தில் உட்காந்துட்டு நாம் ஏதாச்சும் ஒருத்தனை பற்றி மிரட்டி பேசுனா அவங்க மிரண்டு போயிடுவாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகிட்ட பேசுங்க.
நம்மக்கிட்ட பேசாதீங்க. நான் இதெல்லாம் காலங்காலம் வந்தால் ஆள் தான். மொத்தத்தில் இந்த ஆள் என்னங்கிறாரு, பங்களா கட்டி வச்சுருந்தா அங்கே வந்து வீடியோ போடு, இங்கே எதுக்கு வர அப்படிங்கிறாரு. பங்களா இருந்தால் கட்டத்தான் செய்வாங்க. யார் உங்களை கட்ட வேட்டான்னு சொன்னது? தாராளம் நீங்களும் போய் கட்டுங்க. மொத்தத்தில் இந்த ஆளுக்கு நாகரிகங்கிறது என்னே தெரியாது. சோசியல் மீடியாவில் இப்படியெல்லாம் பேசி என்ன சாதிக்க போகிறாரு? ஒன்றும் சாதிக்க போகிறல. ஒரு 3000 வியூஸ் வந்திருக்குது. அந்த 3000 வியூஸ்க்கு ஒரு 30 வீஸா 40 வீஸா கிடைக்கும், அவ்வளோதான் இருக்குது. யூடியூப்பில் அவ்வளோதான் கொடுப்பாங்க. யூடியூப் பற்றி என்னென்னே தெரியாது. யூடியூப்பை இப்படி இத்தனை நாள் எப்படி ரன் பண்ணிட்டு இருந்தாருன்னா, இவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் கூட இருந்தார் 10-25 நாளாக. அங்கே வர்றது இங்கே வரான்னு சொல்லிட்டு பேசிவிட்டு வீடியோ போட்டு இப்போ அந்த ஃப்ரெண்டு கூட சண்டையாமா. ட்ராமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆனால் ட்ராமா இல்லைங்க, உண்மையான சண்டைன்னு சொன்னேன். நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க, நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. என்னை பற்றி என்னோடய சேனலும் கமெண்ட் பண்ணி அவங்க சேனலும் கமெண்ட் பண்ணுறீங்களே, ஒழுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கிறது வசைவாடுறாரு. இந்த ஆளுக்கு ஒருத்தர் கமெண்டரை திட்டுறதே கொள்கையாக வச்சுக்கிறாரு. ஆனால் ஃப்ரெண்டு கூட சண்டையாமா. அந்த எந்த வீடியோ நீக்க மாட்டார். நீக்கினாங்கன்னா மொத்த மானிட்டேஷனும் கேன்சல் ஆயிரும். இவர் நேர்மையானவராக இருந்தால் அதை எப்போ பண்ணுவேன்னு தெரியல, எந்த காலத்திலும் பண்ண மாட்டார். அப்புறம் இவர் ஷோரூமுக்கு போகிறாரு. அந்த ஷோரூமில் ஒரு டீ காப்பியும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு டீ காப்பியும் கூட காசு கொடுத்து வாங்கி குடிக்க மாட்டார். ஏன்னா இத்தனை நாள் இலவச மது, பிரியாணி எல்லாமே இலவசமாக அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு இலவசமாக வாங்கி கொடுத்தாரு. இவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாகவே இருக்க முடியாது இந்த மாதிரி பேசுகிறவர். அவர் ஒருத்தர் சொன்னாங்க, என்னோடய ஃபோட்டோ காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாங்க. தாராளமாக ஃபோட்டோ காட்டி வீடியோ போட்டு, இவங்க குடும்ப ஃபோட்டோ யூடியூப்பில் இருக்குது, அதை காட்டி வீடியோ போடுறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? மொத்தத்தில் என்னை வசைவாடுறதை இதோடு நிறுத்தினா பரவாயில்ல. இல்லைன்னா அவங்க குழந்தைகளை பற்றி என்னை பற்றி வீடியோ போட்டால், நான் இவங்க குடும்பத்தாரோட ஃபோட்டோ போட்டு குழந்தைகளை பற்றி என்னை நீ வசைப்பாடினா, மற்ற மரியாதையில் வசைப்பாடினா, எனக்கு இவங்க குழந்தைகளை பற்றி தரக்குறைவாக நான் பேச வேண்டியது வரும். இந்த ஆளுக்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இது 2 டைம் ஆச்சு. ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு பொறுமை இருக்குது. இனி என்னை தரக்குறைவாக விமர்சித்தால் நான் அவங்களுக்கு குடும்ப ஃபோட்டோ போட்டு கண்டிப்பாக வசைப்பாடிடுவேன். அதை பற்றியில் நான் கவலையே பட மாட்டேன். என்ன பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன். மொத்தத்தில் இந்த ஆளுக்கு அநாகரிங்கிறது அல்வா சாப்பிட்ட மாதிரி ஏட்டுக்குது. நாகரிகம் என்னன்னு தெரியாது. ரொம்ப தரக்குறைவாச்சு. 2 டைம் ஆச்சு. ஒரு ஆள் விமர்சனம் பண்ணலாம், ரொம்ப தரக்குறைவாக பேசினா அதனோட எஃபெக்ட்டு நான் காட்டிடுவேன். மொத்தத்தில் இந்த ஆள் என்னை தரக்குறைவாக விமர்சித்தால் இது கண்டிப்பாக நான் பண்ணுவேங்க. அது எந்த வித மாற்றம் இல்லை. சங்கடம் வந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு ஓரளவுக்கு தான் பொறுமை இருக்குது. நான் பொதுவாக குழந்தைகளை பற்றி பேசக்கூடாது. இந்த ஆள் அது என்னை பண்ண வச்சிருவாராட்டுக்குதுங்க.